கோடை வெப்பம் அதிகரித்து வரும் சூழலில் நீரை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் இது பற்றி பேசிய அவர், மக்களின் பங்களிப்பு மூலம் நீர் பராமரிப்பு வெகுவாக பரவியுள்ளது என்று தெரிவித்துள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் நீர் சேமிப்பு இயக்கம் காரணமாக மக்களிடம் அதிக அளவில் விழிப்புணர்வு ஏற்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த இயக்கம் காரணமாக நாடு முழுவதும் சுமார் 50 லட்சம் செயற்கை நீர் அறுவடை அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுமார் 70,000 அமுத நீர்நிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன என்றும் இந்த நீர்நிலைகளை சுத்தம் செய்யும் பணிகளை தொடங்கிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மீனவர்கள் நாட்டின் அடித்தளங்கள் என்று கூறியுள்ள பிரதமர், அவர்களது நலனில் மத்திய அரசு அதிக அக்கறை செலுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். அரசின் முயற்சிகளால் மீன்வளத்துறை தன்னிறைவு பெற்றுள்ளதுடன் மீன்வளம், கடல் பாசி வளர்ப்பு துறைகளில் புதுமைகள் ஏற்படுத்தப்பட்டு மீனவ சகோதர சகோதரிகள் தற்சார்புடையவர்களாக மாறியுள்ளனர் என்று நரேந்திர மோடி கூறியுள்ளார். மீன் வளர்ப்பு, பதப்படுத்துதல் ஆகியவற்றில் ஈடுபட்டு ஆதாயமடைந்த சிலரது வெற்றி கதைகளை பிரதமர் பட்டியலிட்டுள்ளார். சின்ன முயற்சிகளும் பெரிய மாற்றங்களுக்கு அடிப்படையாகி வருவதாக கூறியுள்ள பிரதமர், மரம் நடும் முயற்சியில் ஒரே மணி நேரத்தில் 2,51,000 மரங்கள் நடப்பட்டு புதிய கின்னஸ் உலக சாதனை படைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். அன்னையின் பெயரில் ஒரு மரம் இயக்கத்தின் மூலம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரங்கள் நடப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நீர் சேமிப்பு இயக்கம் காரணமாக மக்களிடம் அதிக அளவில் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. இந்த இயக்கம் காரணமாக நாடெங்கிலும் சுமார் 50 லட்சம் செயற்கை நீர் அறுவடை அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இப்போது நீர் சங்கடங்களை சமாளிக்க கிராம அளவிலேயே சமூக ரீதியான முயற்சிகள் நடக்க தொடங்கிவிட்டன என்பது இதமாக இருக்கிறது. சில இடங்களில் பழைய குளங்கள் தூய்மைப்படுத்தப்படுகின்றன என்றால், சில இடங்களில் மழைநீர் சேகரிப்புக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அமுத நீர்நிலைகள் இயக்கத்தின்படி சுமார் 70,000 அமுத நீர்நிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன.